ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கிறேன். எனக்கு என்னுடைய பிள்ளைகள் ரொம்ப இஷ்டம். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்பதே நினைப்பேன். என்னுடைய பிள்ளைகள் என்றால் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்னுடைய பிள்ளைகள் தான் என்னை புரிந்து கொள்வது கிடையாது. ஆனால் கண்டிப்பாகவே என்னை ஒரு நாள் நிச்சயமாகவே என் பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள். நிறைய விதமான லாபத்தையும் நிறைய விதமான அற்புதத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு திட்டம் போட்டு வைத்திருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீர்கள் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா என்று. நடக்கும், கிடைக்கும், பொறுமையாக இருந்தால். எத்தனையோ நபர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பிடித்ததை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்ததை செய்ய மாட்டேனா? உங்களுடைய வாழ்க்கையில் நான் நலங்கள், வளங்கள், ஐஸ்வர்யங்கள் என்ற அத்தனையையும் கொடுப்பேன். நீங்கள் பொறுத்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடப்பது அனைத்தையும் வேடிக்கை பார்க்கலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அற்புதமாக கொடுக்க நான் இருக்கிறேன். நிறைய காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயத்தை தொலைத்து விட்டீர்கள். ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள் என்பதற்கு இடமில்லாமல் வெற்றிக்கான விஷயத்தில் மட்டும் உங்களை வைத்தே இருப்பேன். நீங்கள் நிறைய விஷயத்தை நானும் இதை செய்யாதீர்கள், அதை செய்யாதீர்கள் என்று சொன்னாலும் எதையும் எப்பொழுதும் நீங்கள் எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி உன்னை கீழே விடுவேன்? அதுவும் உனக்கு ஒரு வாக்கு உன்னை தேடி வந்து வாக்கை கொடுக்கிறேன். இந்த வாக்கு நடக்கும், இந்த விஷயம் நடக்கும், அந்த விஷயம் நடக்கும் என்று. இப்படி ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்று சொல்லும் இந்த சாய் உனக்கு எப்படி கெட்ட விஷயத்தை செய்வேன், கெட்டதுக்கு எப்படி அனுமதிகளை கொடுப்பேன் சொல் பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையின்படி உனக்கு எல்லாமும் கிடைக்க வேண்டிய நேரம்தான் இது. உன்னுடைய வாழ்க்கையில் இது கொஞ்ச நாள் தான். இந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நிறைய அற்புதத்தை சந்திப்பதற்காக நீ இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நான் இவ்வளவு வாக்குகளை கொடுக்கும் பொழுதும் நான் செய்வேனா மாட்டேனா என்று ஒரு பயம் எதற்கு தான் என்று நான் கேட்கிறேன். உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தது என்றால் தொடர்ந்து வணங்கு. நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் அமைதியாக இரு. நான் செய்ய வேண்டிய காரியத்தை அற்புதமாக செய்து உனக்கு கொடுக்கிறேன். புரிந்ததா? நிறைய விஷயத்தை நீ தொலைத்து விட்டாய். நிறைய விஷயத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் நீ தேவையே இல்லாமல் கஷ்டங்கள் வந்துவிட்டது, கஷ்டம் வந்துவிட்டது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அது கஷ்டம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ளும் விதங்கள் தான் அது. நிறைய நேரம் உன்னுடைய விஷயத்தின்படியே நான் வருகிறேன். நீ நிறைய விஷயத்தை தொலைத்து விட்டாய். ஆனால் இனிமேல் வரும் காலத்தில் எதையும் துளைக்காமல் நான் பார்த்து கொள்வேன். காலம் முழுக்க இனிமேல் நல்லது நடக்கும். நிறைய மாற்றங்கள், நிறைய விதமான ஏற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். பிடிவாத என் குணம் உன்னிடம் நிறைய உள்ளது. அதனால் என்ன, எல்லாம் நல்லது நடக்கும். நல்ல விஷயத்திற்குத்தானே என்னிடம் நீ பிடிவாதம் கொள்கிறாய். இதுதான் வேண்டும், இதைதான் நீங்கள் செய்ய வேண்டும், அதுதான் செய்ய வேண்டும் என்று நீ எதில் பிடிவாதம் வைக்கிறாயோ அனைத்திலும் வெற்றிகள் உனக்கு கிடைக்கும். நாளுக்கு நாள் மாற்றத்தையும் நாளுக்கு நாள் ஏற்றத்தையும் நிச்சயமாகவே நீ அடைவாய். நீ எந்த ஒரு விஷயத்தில் நிம்மதி வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எந்த ஒரு விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதி வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயத்தில் உனக்கு கட்டாயம் நிம்மதிகள் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கைக்கு முற்றிலும் துணை நானே. உன்னுடைய வாழ்க்கையில் முற்றிலும் அனைத்து விதத்திலும் அற்புதத்தை தருவதும் நானே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் அற்புதத்தை தருவதற்கு நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? கவலை இல்லாத ஒரு அமோகம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். ஏகப்பட்ட சுவாரஸ்யம், ஏகப்பட்ட திருப்பம், ஏகப்பட்ட விதமான ஏற்றங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்.
யாராவது உன்னை ஒரு இடத்தில் கஷ்டப்படுத்தினால் கூட அந்த இடத்தில் நான் நின்று கேள்வி கேட்பேன். இதெல்லாம் நடந்ததா, அதெல்லாம் நடந்ததா, இந்த விஷயம் நடந்ததா, அந்த விஷயம் நடந்ததா என்று நான் நின்று கேள்வி கேட்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் உனக்கு நான் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ மிகவும் வெறுப்போடும் விரக்தியோடும் இருக்கிறாய். நம் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, நமக்கு என்னென்ன விஷயங்கள் அற்புதமாக நடக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதெல்லாம் ஒன்றுமே நடக்கவில்லை என்பதெல்லாம் நீ நினைக்கிறாய். உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் புரிகிறது. ஆனால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்குவேன். அது இப்பொழுது எதுவும் புரியாது. ஆனால் போக போக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து நீயே ஒவ்வொன்றாகவே புரிந்து கொள்வாய். அன்று நமக்காக சாய் சொன்னது சரிதான், நம் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்துவிட்டது என்று நீயே ஒவ்வொன்றையும் நினைத்து சந்தோஷப்படுவாய். அழகான ஒரு எதிர்காலம் உன் வாழ்க்கையில் காத்திருக்கும் பொழுது நீ எதற்காக மற்ற விஷயங்களை பார்த்து பயப்பட வேண்டும்? பயப்பட வேண்டியது யார் தெரியுமா? மற்றவர்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற போகிறாய். அந்த முன்னேற்றத்தை பார்த்து மற்றவர்கள்தான் பயப்பட வேண்டும். பயந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னுக்கு வர மாட்டாய் என்று நினைத்தார்களோ, நீ முன்னுக்கு வருவதை பார்த்து அவர்கள் அனைவரும் பயப்பட வேண்டும். நீ வாழ்வாய், ஆனால் அவர்கள் பயப்படுவார்கள். நீ சந்தோஷமாக இருப்பாய், அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? சந்தோஷம் இல்லாமல். எல்லாம் உனக்கு பிடித்ததாகவே நடக்கும், எல்லாம் உனக்கு ஏற்றதாகவே நடக்கும். இனி உன் வாழ்க்கையில் நான் நிச்சயம் அனைத்திலும் துணையாகவும் நல்ல அற்புதத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். என்னுடைய அழகான தங்கத்திற்கு என்றும் எப்பொழுதும் அதிகமான அற்புதத்தை வந்து சேர்த்து கொடுப்பது இந்த தெய்வமாகிய எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் அற்புதம் நடக்கும். எதிலும் எப்பொழுதும் குறைகள் என்பது இருக்காது. நலமும் வளமும் ஐஸ்வர்யங்களும் தாராளமாக கிடைக்கும். இன்று நீ என்னெல்லாம் நினைத்து பயப்படுகிறாயோ அது அனைத்தும் கூடிய விரைவிலேயே உனக்கு அற்புதமான விஷயங்களாகவே வந்து மாறும். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள். சாயாகிய நான் என்றும் உங்களுக்கு துணையாகவே இருப்பேன். என்றும் நலம் வளம் ஐஸ்வர்யம் கிடைக்கும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.